மண்டபத்திலே மூத்தூர் அமைப்பை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இடையிலே அறிமுகம் செய்வோம். இவர்கள் போன்றவர்கள் வழித்தொடர்களாக வந்த நாங்கள் சில பல தேவைகளுக்கு தனித்துவமாய் எரிந்து விட்டோம். ஆனால் பிரிந்தென்றால் எங்களுக்கு பிரச்சனைகள் யாருக்கும் இல்லை. ஆனால் குடும்பம் தனித்தனியாக இருந்ததை மீண்டும் ஒருங்கு சேர்க்கிறோம். அவை இந்த பொன்மாலை பொழுதுடைய முக்கியமான நோக்கம், ஒரு மனிதன், ஒரு சின்ன மனிதன் தனக்கு ஒரு 7 நிமிடம் தேவை என்று கேட்டால் அது கொடுக்கப்படும். இன்று வருகின்ற கதைகள் இங்கே மண்டபத்திலோ மேடையிலோ நடந்தால் எழுந்து நின்று கைதட்டப்படலாம், ஊக்குவிப்போம். காற்றுள்ள போரை வாழ்த்திக் கொள்ளுங்கள், அதுதான் ஒரு புதிய தத்துவம். நாங்கள் வாழ்த்த வேண்டும் மற்றவர்களை. தரம் எல்லாம் பார்க்க கூடாது. எது ஒன்றை அடிப்படையாக வைத்துட்டு தான் தரத்தை பிரிக்கிறார்கள். பிறந்த மனிதனுக்கு தரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை செய்தாலும், எந்த வயதினர்கள் செய்தாலும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரங்கத்தில் இணைந்து கொண்டவர்கள் ஒரு 2 அம்மாக்களை கண்டு ஷேர்லியில் வந்திருந்தார்கள், சந்திக்க முடியவில்லை. இன்று ஏக்கத்தோடு நீங்கள் வந்தீங்களான்னு கேட்கிற ஒரு அவலம் கிடைத்தது. அது தவறு நினைக்கிறோம். ஆளுக்கால் ஒவ்வொருவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஒவ்வொருவருக்கும் திறமை இருக்கிறது, ஒவ்வொருடைய தேவை இன்னொருவருக்கு தேவை. ஆகவே இந்த இடத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பதாக எல்லோரும் ஒரு குறைந்தபட்ச நண்பர்களாக நாங்கள் விடைபெற வேண்டும் என்ற ஆர்வத்தை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு எந்த விதமான லாபமும் கருதாமலே தான் இதை செய்கிறோம். 125 பொன்மாலை பொழுது ஒரு 5 பவுன்கள் அனுமதி செய்து வேண்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. பெரிய மண்டபம், பெரிய செலவு, பிள்ளைகளுக்கு பெரிய பரிசு கொடுக்க வேண்டும். மற்றபடி எதுவுமே இல்லை. ஒரு மண்டபம், இந்த ஒரு ஒலியமைப்பு மற்றும் இந்த பிள்ளைகளுக்கான பரிசுகள், இதை விட வேறு என்ன வேண்டும்? இதனுடைய கணக்கு மிகவும் திறந்த நிலையில் இருக்கிறது. இந்த மண்டபத்துக்கு 300 பவுன்கள் தான் தேவை. இந்த சவுண்டை செய்கிறவர்கள் கிங்சன் சிவா அவர்கள் அங்கே இருக்கிறார். முழுவதும் எங்களுடைய அறிவிப்பாளர், ஞாயிற்றுக்கிழமை தொகுப்பாளர் நிக்சன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிஷாந்தன் நினைந்திருக்கிறார்கள். இவர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய நேரத்தை இன்று காலை 10 மணிக்கு இருந்து வந்தவர்கள். எந்தவித ஊதியமும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் இன்றைய அவருடைய செலவினங்கள் ஒன்று இருந்தது. ஆனால் பொன்மாலை பொழுதை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய உழைப்பை தந்திருக்கிறார்கள். அவை இல்லாவிட்டால் குறைந்தது 300 பவுன்கள் எங்களுக்கு தேவை. அதை வந்திருக்காங்க. மண்டபத்தில் நாங்கள் லாபம் கேட்க முடியாது. நாங்கள் 300 + 50 பவுண்ட் அம்மா சாட்சி 350 பவுண்ட் கட்டியாகணும். 50 பவுண்ட் டிபாசிட். பிள்ளைகளுக்கு பரிசுகள் வாங்க வேண்டும். இன்னொரு கொஞ்சம் மனதில் தயக்கமா இருக்கு. இப்பதான் பரிசுகளை நாங்கள் செய்கிறோம் ஒரு கைவேலியாக. காரணம், பெரிய பணம் எல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இருக்கக்கூடியதை பயன்படுகிறோம். அதுக்கு ஒருவேளை உங்களில் யாராவது நிறுவனங்களாக இருந்தால் இந்த பரிசுகளை உங்கள் பேரிலேயே வாங்கி கொடுக்க முடியுமாக இருந்தால் அந்த விருதுகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று நிறைய இந்த மண்ணில் யூகேயில், யூரோப்பில் இருக்கக்கூடிய பல பிள்ளைகள் தன்னுடைய முதலாவது பாட்டையோ நடனத்தையோ இந்த பொன்மாலை பொழுது செய்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு இடமும் போகிற பொழுது அவருடைய ஷோகேஸ் இருக்கக்கூடிய முதலாவது பரிசு பொன்மாலை பொழுது கிடைக்கிறது என்று சொல்கிற பொழுது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அந்த அந்த அவருடைய தூக்கி காட்டுதான் வீடியோ கருவிகளை எடுக்கிற பொழுது தாங்களாக தூக்கி காட்டுறோம் என்று முடியும் பொழுது பாருங்கள். அது எனக்கும் கூட அப்படி ஒரு மகிழ்ச்சி, ஒரு சின்ன விருது கிடைத்தார். அதற்கு மட்டும் உங்களிடம் இருந்து உதவிகள் எதிர்காலத்தில் கிடைத்தால் போதும். இதற்கு மற்றபடி நாங்கள் எங்களுடைய உழைப்பை இதற்குள் போடுகிறோம். மீண்டும் ஒரு சமுதாயத்தை கட்டி அமைக்கிறோம். எய்ம்ஸ் மீடியா நிறுவனத்தினர்கள் எங்களுக்கு இந்த வீடியோவை அமைத்து போட்டோகிராஃபியை செய்திருக்கிறார்கள். எய்ம்ஸ் சிவா அவரோடு ஜெயோஸ் இல்லையா என்றுதான் ஜெயோஸ் ரவி அவர்கள் இப்படியே நிற்பார். இன்றைக்கு எத்தனை மணிக்கு 10 மணிக்கு கிடக்கிறது. இப்படியே இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த ஊதியமும் இல்லை. முழுவதுமாக தொண்டாகவே செய்தார்கள். இவருடைய பேர் எனக்கு தெரியாது. கணேஷ் அவர்கள் இன்றுதான் எய்ம்ஸ் மீடியாவுடன் இணைந்து இருக்கிறார்கள். இப்படியான ஒன்றை தான் எதிர்பார்க்கிறோம். இப்போது ஒத்துக்கொள்வீங்களா? எங்களுடைய வீட்டு இருக்கையாரை தான் என்று இல்லையா? இதை நாங்கள் தொடர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அப்பாலும் நாங்கள் கஸ்டோடியனுடைய அடுத்த தலைமுறை என்றால் இன்னும் பிறக்கவில்லை. என்னுடைய மகள் அல்லது என்னுடைய பிள்ளைகள், எங்களுக்கு முதல் சந்ததி, இவர்களுக்கு இனி பிறக்க போற குழந்தைகள் தான் என்னுடைய தலைமுறை. 28 ஆண்டுகள் அந்த தலைமுறையை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் இருக்கிறது. அப்படி என்றால் இன்று இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளை வலுப்படுத்துவதன் மூலமாக பிறக்க போற புதிய சந்ததியை நாங்கள் உருவாக்க முடியும். அப்படி என்றால் இன்று இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சரியான முறையில் நெறிப்படுத்தப்பட வேண்டும். கட்டுப்பாடுகள் உடைய வேண்டும். சட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். சுதந்திரமாக இந்த உலகத்திலே நாங்கள் மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாம் இந்த என்னுடைய பொன்மாலை பொழுது சிறிய வடிவத்தை முடிக்கிறேன். ஒரு சிறிய வடிவம் இவ்வளவு அரங்கத்தில் இதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிவா அவர்கள் சின்ன கூடு போட்டார்கள். புதன்கிழமை 8ஆம் தேதி
எட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்டவாட்டில் வரும். உலகத்தில் முதன்முறையாக யூடியூப் என்பது ஒரு பெரிய சமுத்திரம். அது ஒரு சின்ன படகு ஃபர்ஸ்ட் ஆடியோ. முதலாவது லைவ் டிவி அறிமுகமாக இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் ஆடியோ அந்த அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறார்கள். 2013 நாங்கள் முழுவதுமாக எங்களை IPTV வடிவத்தில் வெப் டிவியாக 2007 தொடங்கினோம். உலக தமிழ் ஊடக வரலாற்று முதல் வெப் டிவி அறிமுகப்படுத்தினோம். இத்தனைக்கும் கட்டிடம் பார்த்துருங்க, 5 மாடி கட்டிடம், எல்லாமே ஃபுல் ஏர் கண்டிஷன், ஒரு 25 ஸ்டூடியோக்கள் எல்லாம் இருக்கிறது, 500 பணியாளர்கள். எதுவுமே என்னுடைய வீட்டு சிட்டிங் ரூம், இங்கே அதிபதி இருக்கிற ஓனர்கள், என்னுடைய வீட்டு இருக்கை அறை தான் இந்த ஸ்டூடியோ. 25 ஆண்டுகள் சன்ரைஸை டாக்டர் நித்யானந்தன் அவர்கள் முதலீட்டு வைக்க அதை இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்று 25வது ஆண்டில் சன்ரைஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. 14 ஆண்டுகள் லண்டன் தமிழ் வானொலி முழுநேரமாக இயங்கியது. அது வெப் டிவியை 2007 அறிமுகப்படுத்தினோம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 1ஆம் தேதி நான் உறவுகள் வரும்போது இலங்கைக்கு அழைத்துக் கொண்டது என்னுடைய வெப்மாஸ்டர் இப்போது இலங்கையில் பொத்துவில் கிராமத்தில் இருக்கிறார். அங்கிருந்து தான் அந்த அப்டேட்ஸை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் சில விடயங்களை இன்னும் அறிந்து கொள்ள முடிந்தது. நாம் அறிந்த வரையில், அதாவது விஜய் டிவியை நீங்கள் பார்ப்பீர்கள் யூடியூபில், ஆனால் லைவ் சேனல் விஜய் டிவியாக பார்க்க முடியாது. காரணம் காப்பிரைட் பிரச்சனை. யூடியூப்ல நாங்கள் ஒரு சேனலாக வந்தால் ஒரு பாடலை போட்டால், முதன்சரி இருக்கிறார், இன்று கலக்க போகிறார், இவர்கள் லட்சியம் FM என்ற இளைய நிகழ்ச்சியை செய்வார்கள். தள்ளி இங்க பாட்டு கேட்ட உடனே இந்த படத்துல ஃபாஃபா என்ற ஒரு பாட்டுக்கு பிரபல்யம் 2 பாட போறாரு. ஃபாஃபா பாத்தீங்கன்னா எனக்கு அது அப்படியே கிடையாது. அந்த வைஃபை என்ற பாட்டை போட்டால் யூடியூப் உடனே பிளாக் பண்ணும். ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலம் 2013 முழுவதுமாக குட் ஸ்டாண்டிங் ரேட்டை தந்து எங்களுக்கு சேனல் அங்கீகாரம் தந்திருக்கார்கள் என்றால் சந்தோஷம். 3 ஆண்டுகள் பயன்பட வேண்டும் என நினைத்திருந்தோம். ஒரு ஆண்டுகளுக்குள்ளே ஆனால் பாட்டி என்ன படத்துக்கு தெரியாது. லண்டன் தமிழ் வானொலி எங்க இருக்கு? சன்ரைஸ் கொஞ்சம் தெரியும், நடாமலும் கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதைத்தான் மாற்றி அமைக்க சிவா சொன்னார், கிராமமாக வரப்போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, பெரிய முதலீடு இல்லை. அவை அதற்கு கடந்த முதல் முறையாக இந்த அறிவிக்கப்பட்ட அற்புதமான நாள் உலக தமிழர்களுக்கு ஒரு தமிழ் மொழி நாளை ஆரம்பித்து 8வது ஆண்டு நாளை இருக்கிறோம். ஒவ்வொரு ஜனவரி மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமையை தமிழுக்கு மொழிக்கு நாளிலே என்ற போது நாமே உருவாக்கி கொண்டோம். 8வது ஆண்டு 26 இடங்களில் இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் ஐரோப்பா முழுவதும் இப்படிப்பட்ட ஒன்று கூடங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் இங்கே இருக்கிறோம். மறு வாரம் கோவன்ட்ரியில் 18ஆம் தேதி இடம் வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு வந்தோம் என்றால் மீண்டும் நாங்கள் நாடுகளை மறந்து எங்களுடைய மதங்களை கொஞ்சம் நம்பிக்கையை வீட்டுக்குள் வைத்துவிட்டு வெளியில் மொழியால் ஒன்றுபட்டவர்களாக மீண்டும் வருவோம். 82 மில்லியன் கணக்கானவர்கள் தமிழ் மொழி பேசுகிறார்கள். உலகத்திலே கணிசமான பகுதியினர்கள் ஆண்டுகால் தொடர்பில்லை. அதை மீண்டும் மாற்றி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவை உலக தமிழ் மொழி நாள் நாளைய தினம் அதை முன்னிட்டு நடைபெறும் இந்திய சிறப்பு நிகழ்ச்சியிலே இந்த யூடியூபினுடைய அங்கீகாரத்தை சொல்வதிலே நாம் கூட மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். வைஃபை ரேடியோக்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்பொழுது வைஃபை டிவி, அதாவது IPTV வடிவம் இருக்கிறது. எல்லோரிடமும் அது கிடைக்கப்பெறுமாக இருந்தால் சந்தோஷம் அடைவோம் என்று கேட்டு அறிமுகத்திற்கு நான் நினைக்கிறேன் மண்டபத்தில் நேரங்கள் என்று கிடைக்காது. ஆனாலும் கூட சபையோர் நிகழ்ச்சி செய்கிற பொழுது தயவு செய்து உங்களை நீங்களாக ஒலிவாங்கியை எடுத்து அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நம்மோடு யுதன்ஸ்ரீ அன்போடு வாருங்கள். யுதன்ஸ்ரீ என்று நிகழ்ச்சியை அறிமுகம் வழங்கியிருக்கிறார். சரணி சிவாஜி என்று நிகழ்ச்சி இருக்கின்றார். அவரும் அவரோடு ராகவி மோகன் இணைந்தோடுங்கள். நிகழ்ச்சியுடைய தொகுப்புகளை சீடிகளை எல்லாம் வாங்கி மேடையிலும் வந்து அறிவிப்பு செய்வார் ராகவி மோகன். இவர்களுடன் உங்களை நாம் தொடர்ந்து இணைக்க விரும்புகிறோம். இன்னொரு சின்ன தகவலோடு, இந்த சன்ரைஸின் 25வது ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி நாங்கள் 25 ஆண்டுகளுக்குள் நுழைந்த போது ஒரு முடிவை எடுத்தோம். 25 புதிய செய்தியாளர்களை உருவாக்க வேண்டும். இங்கே UK யூரோப்பில் இருந்து நேற்று இணைந்து கொண்ட ஜனனி எங்கள் இந்த நவம்பருக்குள் தொடங்கி 9வது செய்தியாளர் கைதட்டி வரவேற்றுக் கொள்வோம்.
மனதை பதித்து தன்னுடைய இடத்தை பதித்திருக்கிறார். இது போல உங்களிடம் ஒரு செய்தியை வாரத்தில் ஒரு நாள் 20 நிமிடங்களை ஒதுக்கி இந்த துறைக்குள் நுழையும் அனுபவம் தேவையில்லை. ஆகவே அதை பற்றி பயிற்சி ஆர்வம் இருந்தால் அறிய தாருங்கள். இன்றைய கூட பெயர்களை தாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கை அறையில் இருந்து கொண்டே நீங்கள் உலகம் முழுவதும் இந்த டிவிக்குள்ளாக செய்திகளை பார்க்க வாசிக்க முடியும், தயாரிக்க முடியும். எந்த வயதினர்களாக இருந்தாலும் அதை பற்றி அக்கறையே இல்லை. ஆகவே இதில் 2 பேர், ஒரு அம்மா அவர் வந்திருக்கிறார் திரையில் வருவதாக சொன்னார். கிட்டே வந்தால் தான் உங்களுடைய எழுத்துக்களை வாசிக்க மாட்டார், செய்தி வாசிப்பாளராக இருக்கிறார். இன்னும் ஒரு அன்பர் இன்று வருவதாக சொன்னார், தெரியவில்லை. பார்த்தீவன் அவர் பிறப்பிலிருந்து அவருக்கு, அதாவது எங்களுக்கு கண்கள் இருந்தும் பார்க்க தெரியாத அவருக்கு இயற்கையில் பார்வை இல்லை. அவர் வாரத்தில் 5 நாளும் செய்தி படிக்கிறார். அதையும் இந்த காட்சிகளாக இணைத்திருக்கிறோம். 1000 பாடல்களை பாடியவர்கள் இருக்கிறார்கள், 1000 கவிதைகளை கடந்தவர்கள் இருக்கிறார்கள். லீவர்களை ஊக்குவித்திருக்கிறோம். 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மொழியை எழுத வாசிக்க கற்பித்திருக்கிறோம். இப்போது எல்லோருமே வீடியோக்களில் வருவார்கள். அப்படி பல விஷயங்கள் பின்னால் இருக்கின்றன. நீங்கள் அழுத்தி அவற்றை பார்க்கலாம் என்பதை கேட்டு, யாராவது ட்ரை பண்றதாக youtube.com போய் FATV ஸ்பேஸ் தமிழ், இந்த FATV தமிழ் என்கிற இந்த வாசகத்தை நீங்கள் டைப் பண்ணீர்கள் என்றால் எந்த இணைய கல்வியிலும் யூடியூப் வரக்கூடிய அத்தனை கல்வியிலும் லைவ் டிவி சேனலை நீங்கள் பார்க்க முடியும். சரிதானா? எங்கே இடைவெளியிடம் கையெழுத்து நான் என்னுடைய ஆசிரியர்கள் அமைத்துக் கொண்டுள்ளேன். ஒரு அன்பான ஒரு விடயம், இந்த தமிழ் மொழியை இன்று நாங்கள் அடையாள மொழியாக வைத்திருப்பதற்கும், இன்று எழுதுகின்ற இந்த மொழியூடாக நாங்கள் இதை பேசுவதற்கும் வாய்ப்பளித்து எத்தனையோ பேர் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் ஒரு முறை 5 நிமிடம் எழுந்திருந்து மௌனம் அஞ்சலியாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அவர்களால் எஞ்சிருக்கக்கூடிய இனி உறவுகள் வாழ வேண்டும் என்ற